கெட்ட பசங்களுக்கு எல்லாமே அமையிறது, நல்லவங்கள ஒழுக்கமா இருக்கிற நாங்கெல்லாம் என்ன பண்றது? இந்த கேள்வி ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பசங்களுக்கு இருக்கு. சமீபத்துல வந்த ஒரு படத்துல கூட ஹீரோ நல்லா படிக்கிற பொழுது அவனுக்கு லவ் எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடும். கெட்டவனா மாறுவான், அரியர் எல்லாம் வச்சிருப்பான், எல்லாரையும் ஏமாத்துவான். ஆனா நல்ல வேலை, அழகான பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஜம்முன்னு வாழ்வான். 10 வருஷத்துக்கு முந்தியெல்லாம் வரன் பாக்குறப்போ பையனோட கேரக்டர் எப்படி, அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும். அதுக்கு அப்புறம் தாங்க வேலை, சம்பளம் இதெல்லாம். இப்ப அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சொல்ல போனா இன்னும் சில கேசஸ்ல கேரக்டரை பத்தி எல்லாம் விசாரிக்கிறது கூட கிடையாது. ஆனா இது மாறணும்னு நினைக்கிறேன். ஒரு பையனுக்கு அவனோட கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம். When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. But the character is lost, everything is lost. நல்லவனா இருந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நல்லவனா இருக்கிறது அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப முக்கியம். கெட்டவனா இருந்தா ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா அது ரொம்ப டெம்பரரி. நல்லவனா இருந்தீங்கன்னா தான் வாழ்க்கை முழுக்க ஜெயிக்க முடியும்.